அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பக்ராவது சூராவில் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை கூறுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்த சகோதரர் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதே போல் உங்களுக்கும் அல்லாஹு தாலா நோன்புள்ளதோ அதே போல் உங்களுக்கும் அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கியுள்ளான். அடுத்தபடியாக ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் 10 மடங்கு நன்மை தரப்படும் என்று சொன்னார்கள். அதே போல் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா அந்த நன்மையை 700 மடங்கு அல்லாஹு தாலா தருகின்றான். இதற்கான சிறப்பு என்னவென்று சொன்னால், பலனை நேரடியாக அல்லாஹு தாலாவே நமக்கு நன்மையை வழங்குகின்றான். மலக்குகள் யாரும் நமக்கு தரப்படுவதில்லை. அல்லாஹு தாலா சொல்றான், ரமதான் மாதத்தில் மட்டும் நானே அந்த மனிதருக்கு அவர்களுக்கு நன்மையை தருகின்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். நாம் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம். அந்த வீடுக்கு நம்ம எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவோம். இந்த ரூம் இவ்வளோ இருக்குன்னு, இந்த ஹால் இப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறோம். அதேமாரி இந்த ரம்ஜானில் நம்ம டெய்லியும் 30 நாளும் நம்ம தராவி தொழுவணும். டெய்லியும் 5 வக்து நம்ம ஃபர்து தொழுவணும். 30 நோன்பையும் நாம் விடாமல் வைக்கணும் என்பதாக ஒரு நியத்து வைத்து நாம் இந்த ரமதானில் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும். பாவங்களை அல்லாஹு தஆலா அனைத்தையும் மன்னித்து வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ்.